2025ல அதிகமா எதிர்பார்க்கப்படக்கூடிய படங்கள். கூலியிலிருந்து எஸ்கே 23 வரைக்கும். ஒவ்வொரு வருஷமும் சிறப்பான வருஷமா அமையணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் எல்லாருமே ஒரு வருஷத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒவ்வொரு வருஷமும் நெனச்சது மாதிரி அமையறது கிடையாது. அப்படிதான் போன வருஷம் அமைஞ்சு போச்சு. 241 படங்கள் தமிழ்ல ரிலீஸ் ஆகி, அதுல வெறும் 18 படங்கள் மட்டுமே பெரும் வெற்றிய பெற்றிருக்கு அப்படின்னா, தமிழ் திரைத்துறை தொடர்ந்து நஷ்டத்த நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கு. இதுல போன வருஷத்துல மட்டும் 1000 கோடிகள் நஷ்டம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இப்படியான நிலையில இந்த வருஷம் அதிகமா எதிர்பார்க்கப்படக்கூடிய படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய படம் கூலி. இந்த படத்தோட ரிலீஸ் தேதி இன்னும் அறிவிக்கப்படல அப்படின்னாலும், படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல மட்டும் சந்தேகமே இல்ல. அதே மாதிரி படம் ஜூலை மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. படத்த சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கு. இந்த படம் லோகேஷ் கனகராஜோட எல்சியூவுல இடம் பெறதா சொல்லப்படுது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் 2 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில இருக்கு. ஆனாலும் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்ல. தக் லைஃப். மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா மாதிரியானவங்க நடிப்புல உருவாயிட்டு இருக்கக்கூடிய படம் தான் தக் லைஃப். இந்த படம் கமலஹாசனோட 234வது படம். படத்த ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ண படக்குழு முடிவெடுத்திருக்கு. இது தொடர்பான அறிவிப்புகள் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதே மாதிரி கமல்ஹாசனோட இந்தியன் 3 படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தளபதி 69. வினோத் இயக்கத்துல விஜய், பூஜா ஹெக்டே மாதிரியானவங்க நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய படம் தான் தளபதி 69. இந்த படத்துக்கு இன்னும் பேர் சூட்டப்படாததால படத்த தளபதி 69 அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. படம் இந்த வருஷம் அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னு படக்குழு தெரிவிச்சிருக்கு. படத்த தீபாவளிக்கு ரிலீஸ் செய்வாங்களா? இல்லன்னா அக்டோபர்ல இடைப்பட்ட நாட்கள்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த படம் தான் விஜயோட திரை வாழ்க்கையில கடைசி படம். குட் பேட் அட்லி. விடாமுயற்சி. அஜித் நடிப்புல இந்த வருஷத்துல 2 படங்கள் ரிலீஸ் ஆகிறது உறுதி. இதுல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா அறிவிக்கப்பட்ட விடாமுயற்சி படம் பொங்கல் ரேஸ்ல இருந்து வெளியேறியிருக்கு. இது மட்டும் இல்லாம விடாமுயற்சி படத்தினால பொங்கலுக்கு வர திட்டமிடப்பட்ட குட் பேட் அட்லி படத்தோட ரிலீஸ் தேதியும் தள்ளி போயிருக்கு. எப்படியும் இந்த வருஷம் மட்டும் அஜித்துக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படிங்கிறது மட்டும் உறுதி. வீர தீர சூரன். விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்டோர் நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய படம் தான் வீர தீர சூரன் பாகம் 2. இந்த படத்த அருண்குமார் இயக்கியிருக்காரு. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாத காரணத்தினால இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தின் மேலயும் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. எஸ்கே 23. இன்னும் பெயர் சூட்டப்படாத படமான சிவகார்த்திகேயனோட 23வது படம் ரசிகர்கள் மத்தியில அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய படங்கள்ல ஒண்ணா இருக்கு. படத்த ஏ.ஆர். முருகதாஸ் இயக்குறாரு. இந்த படம் கட்டாயம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படங்கள்ல அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய படமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது துப்பாக்கி படத்தோட கதைக்களத்தோட இணைஞ்சு பயணிக்கும் படமாவும் இருக்கும் அப்படிங்கிற பேச்சும் திரையுலகத்துல அடிபடுது. இந்த படங்கள் மட்டும் இல்லாம சூர்யாவோட ரெட்ரோ, கார்த்தியோட சர்தார் 2, தனுஷோட குபேரா, அப்புறம் அவரே இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய இட்லி கடை, அவரோட இயக்கத்துல உருவாயிருக்கக்கூடிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படமும் மக்கள் மத்தியில எதிர்பார்க்கப்படுது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய அருண் விஜயோட வணங்கான், இயக்குனர் ஷங்கரோட கேம் சேஞ்சர் மாதிரியான படங்கள் மேலேயும் ரசிகர்கள் மத்தியில நல்லாவே எதிர்பார்ப்பு இருக்கு.